viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த டாட் டிசைன் கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டாட் டிசைன் கூட வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. இது வந்து 1 ரோல் யூஸ் பண்ணி நான் போட்டுருக்கேன். இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து டாட் டிசைனில் ஹேண்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய விதமான ஹேண்டில்ஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுவரை ஹேண்டில் வீடியோஸ் பார்த்ததில்லை அப்படின்னா அதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஹேண்டிலும் ரொம்பவே ஈஸியானது தாங்க. நீங்கள் வந்து இதுவரை ஹேண்டில் போட்டதே இல்லைன்னா கூட இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து இந்த டைப் ஹேண்டில் வந்து எவ்வளோ பெரிய கூடைகளுக்கு வேணாலும் போடலாம். இது வந்து சன்னமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய கூடைகளுக்கு வேணாலும் நம்ம போட முடியும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிளாஸ்டிக் வயர்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து வயர்களோட கலர்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த டாட் டிசைன் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு வந்து நம்ம ஹேண்டில் போடலாம். இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு இதில் மொத்தம் ஒரு பக்கத்தில் 16 நாட்ஸ் இருக்குது. நம்ம வந்து 16 நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 நாட் கவுண்ட் பண்ணிக்குவோம். 1 2 3 4. இந்த 4th நாட்டில் ஹேண்டில் போட்டால் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த பக்கம் 4 நாட் விட்டுறணும், இந்த பக்கம் 4 நாட் விட்டுறணும். இதில் வந்து 3 நாட்ஸுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டஃப் ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்டஃப் ஒயருக்கு வந்து நான் வந்து 6 ஃபீட் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து இந்த ஸ்டஃப் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இது சின்ன கூடை அப்படிங்கிறதுனால 6 ஃபீட் நான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து பெரிய கூடை அப்படின்னா நான் வந்து இன்னும் 7 ஃபீட் எடுத்துக்குவேன். இதை வந்து இந்த 4th நாட்டுக்கு கீழே நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இது கீழே இந்த 3rd லைனில் வந்து இதை உள்ளே விட்டு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இது பாருங்கள், இந்த மாதிரி 2 ஒயரையும் எடுத்துடணும். இதை வந்து நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதே கலர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு பழைய ஒயர் இருந்தால் கூட, வேறு கூடைகளுக்கு யூஸ் பண்ண ஒயர் வந்து மீதம் இருந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப் ஒயர் வந்து வெளியே தெரிய போகிறது இல்லை. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லென்த் ஹேண்டில் வேணுமோ அது வந்து நமக்கு தெரியும். இது வந்து மீதம் இருக்கிற ஒயர் வந்து உள்ளே சொருகிறதுக்காக. இனி வந்து நம்ம வந்து மேலே போடுறதுக்காக ஒயர் வந்து உள்ளே சொருகலாம். மேலே வந்து நம்ம வந்து ரேப் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எல்லோ அண்ட் பிளாக் கலரில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 6 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த லென்த் ஹைட்டு நம்ம ஹேண்டிலுக்கு 6 ஃபீட் நமக்கு தேவைப்படும். அதனால நான் 6 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் பெரிய சைஸ் ஹேண்டில் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதையும் அதே பிளேஸில் நம்ம உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் வந்து எங்கே வெளியே எடுத்துருக்கோமோ அதே இடத்துல நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். இதையும் நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது 2 சேம் கலர் வச்சுருக்கறனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை வந்து தனியாக வச்சிடணும். இந்த 4 ஒயரை நம்ம வந்து ஈக்குவலாக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டஃப் ஒயரையும் நான் ஈக்குவலாக வச்சுட்டேன். மேலே வந்து ரேப் பண்ணுறதுக்கான ஒயரையும் நான் வந்து ஈக்குவலாக வச்சுட்டேன். ஸ்டஃப் ஒயரை வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து இதுக்கு மேலே சுற்றிட்டு வரலாம். இது வந்து எப்படி சுற்றிட்டு வர்றது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயர் வந்து பிளாக் கலர் ஒயர் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வச்சுட்டு அடுத்து இருக்க எல்லோ கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். அடுத்து இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லோ கலர் ஒயரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுக்கலாம். நம்ம வந்து 2 ஒயர் ஹேண்டில் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இது. இதில் வந்து உள்ளே இருக்கிற ஒயர் வந்து இதே மாதிரி இருக்கட்டும். இனி வந்து இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ வந்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கீழே இருக்க ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அதே பிளேஸில் நம்ம வச்சிடணும்.
இதில் பாருங்கள், இப்போ ரைட் சைடு ஒயர் வந்து கீழே இருக்குது. இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அதே பிளேஸில் நம்ம வச்சிடணும். ரைட் சைடே வச்சிடணும். இதுதான் வந்து இந்த ஹேண்டில். இந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி டாட் டிசைன் கிடைக்கும், ரொம்ப அழகாக வரும். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் திரும்பவும் அதே சைடு நம்ம வச்சிடணும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நமக்கு வந்து கூடையோடு ஜாயிண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம துண்டு ஒயரை வந்து ஜாயின் பண்ணால் அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால நம்ம வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிருக்கும் போது இந்த ஒயர் கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை நம்ம கூடைக்குள்ளே இருந்து ஒரு நாட்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த ஒயரை வந்து இந்த நாட்குள்ளே விட்டுட்டு திரும்ப வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சேம் நம்ம வந்து போட்ட மாதிரியே தான், நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணுறோம். நம்ம வந்து நாட்குள்ளே விட்டு எடுத்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ பாருங்கள், ஹேண்டில் வந்து கூடையோடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தனியாக எதுவும் ஒயர் ஜாயின் பண்ண தேவையில்லை. இனி அடுத்து வந்து வழக்கமாக போடுற மாதிரி போட்டு வர வேண்டியதான். இதுதான் கீழே இருக்குது. ஸோ இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அதே பிளேஸில் வச்சிடலாம். இனி அடுத்து இருக்க இந்த ஒயரையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி வச்சிடலாம். இது போட்டுட்டு நம்ம வந்து பாதி போடவே இதை வந்து டைட் பண்ணி விட்டுக்கிட்டே போடணும். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் திரும்பவும் அதே சைடு வச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம போட்டு வரணும். வேறு சேஞ்சஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இந்த டைப் ஹேண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கூடைனாலும் நீங்கள் போடலாம். ஹேண்டில் போடுறதுக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். நீங்கள் வந்து பெரிய கூடைகளுக்கு போடுறீங்க அப்படின்னா, இப்போ உள்ள ஸ்டஃப் ஒயர் வந்து நம்ம வந்து 2 ஒயர் வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து 3 ஒயர் இல்லைன்னா 4 ஒயர் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து திக்காக கிடச்சிடும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கூடைக்கு வேணாலும் நீங்கள் போடலாம், எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும். இந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் போடலாம். நீங்கள் கூடையோட அளவு பெருசு பண்ணும்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ஒயரை அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும். இது வந்து 1 ரோல் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 ஒயர் வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு இந்த கூடையில் வர்ற மாதிரியே இந்த அழகான டாட் டிசைன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து 4 நாட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. இந்த 4th நாட்டில் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கீழே இருக்க ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். இதை வந்து கை விடாமல் நம்ம வந்து பிடிச்சிட்டு போடணும். கை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் நம்ம எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அதே பிளேஸில் வச்சிடலாம். இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து உள்ளே சொருகியாச்சு. இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து 2 சுற்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒயரை உள்ளே விட்டு 2 பக்கம் வெளியே எடுத்துக்கலாம். சேம் நம்ம வந்து இங்கே எந்த லைனில் நம்ம போட்டிருக்கோமோ அதே லைனில் வந்து ஒயரை வந்து உள்ளே விட்டுறலாம். 2 ஒயரை ஒரு சைடும் 2 ஒயரை ஒரு சைடும் நம்ம விடலாம். ஒரே நாட்டில் விடக்கூடாது. இப்போ வந்து 4 ஒயரையும் உள்ளே விட்டுட்டேன். இனி வந்து உள்பக்கமாக
2 ஒயரையும் நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இந்த சைடு இருக்கிற ஒயரையும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் ரைட் சைடு இருக்கிற ஒயரையும் நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம வழக்கமாக கூட வந்து ஒயர் சொருகும் பாருங்கள், அதே மாதிரியே நம்ம க்ராஸாக சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி சொருகிடலாம். எல்லா ஒயரையும் நம்ம சொருகிடணும். இந்த 4 ஒயரையும் சொருகிடணும். இந்த மாதிரி ஒயரை வந்து ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் சொருகி விட்டுருங்க. நான் ஃபுல்லாக சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். ஒயரெல்லாம் நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து இந்த டாட் டிசைன் மாதிரியே இதுலேயும் நமக்கு வந்து டாட் டிசைனாக கிடச்சிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் போடுற வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.